வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சின் முதல் பகுதியில் வழமை போல இலங்கை நிலவரங்களும், அதேபோல இரண்டாம் பகுதியில் அமெரிக்காவில் மீண்டும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மத்திய அரசின் குடியேற்ற முகமை அதிகாரிகள் மீண்டும் ஒருவரை சுட்டுக் கொன்றுள்ள விடயம் மீண்டும் நாடளாவிய ரீதியில் பெரும் போராட்டங்களையும் எதிர்ப்பு கண்டனங்களையும் உருவாக்கியுள்ள நிலையில் இந்த நிலவரங்களையும் அமெரிக்காவை தாக்கும் பனிப்புயல் நிலவரங்களையும் இரண்டாம் பகுதியில் பார்க்கலாம். முதலில் வழமை போல முதல் பகுதியில் இலங்கை நிலவரங்களை பார்க்கலாம். அனைத்துலக காவல்துறையான இன்டர்போல் அமைப்பால் ரெட் நோட்டீஸ் எனப்படும் சிவப்பு எச்சரிக்கை பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்காவால் பல வருடங்களாக தீவிரமாக தேடப்பட்ட ஒரு பாதாள உலக முகம் இந்தியாவால் நேற்று கொழும்புக்கு அதிரடியாக நாடு கடத்தப்பட்ட செய்தியும், அதேபோல தென்பகுதி கடற்பரப்பில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 ட்ரோலர்கள் எனப்படும் ஆழ்கடல் இழுவை படகுகள் இன்று திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட செய்தியும் பரபரப்பான செய்திகளாக இருந்தாலும், அனுர அரசாங்கத்தால் பகிரங்கப்படுத்தப்படாத உள்ளக சிக்கல் செய்திகளும் பரபரப்புக்கு உரிய செய்திகளாகத்தான் இருக்கின்றன. தென்பகுதி கடலில் இந்த போதைப் பொருள் படகுகளை, அவற்றில் இருந்த சுமார் 270 கிலோ போதை சரக்குகள் மற்றும் அவற்றில் தொழில் புரிந்த 11 பேரையும் தூக்க ஸ்ரீலங்காவின் கடற்படை ஒரு டீப் ஷீ ஆபரேஷன் எனப்படும் ஆழ்கடல் சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு அதில் வெற்றியையும் கண்டதால் இன்று திக்கோட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு இந்த கலங்கள் ஸ்ரீலங்கா கடற்படையால் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அதேபோல கொலைகள் உட்பட்ட பெரும் குற்றங்களுக்காக 10 வருடத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் ரெட் நோட்டீஸ் எச்சரிக்கையுடன் தேடப்பட்ட 34 வயதான பாதாள முகத்தை தனது மண்ணில் வைத்து அப்பிய இந்தியா அந்த முகத்தை கட்டுநாயக்காவுக்கு அதிரடியாக அனுப்பியிருந்தது. இந்தியாவிடமிருந்து இந்த முகத்தை பெறுவதற்காக ஸ்ரீலங்காவின் ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளும் தீவிரமாக ஓடியாடி வேலை பார்த்த நிலையில் அதற்கு இப்போது பலன் கிட்டியுள்ளது. குறித்த பாதாள முகம் நேற்று கட்டுநாயக்காவில் இறக்கப்பட்ட பின்னர் ஸ்ரீலங்கா சிஐடியினிடம் அவர் கையளிக்கப்பட்டார். அவ்வாறாக கையளிக்கப்பட்ட இந்த கொழும்பு வாழைத்து விட்ட பாதாள முகம் இப்போது தனக்கு முன்னால் ஏற்கனவே தூக்கப்பட்டு கடுமையான வறுத்தெடுப்புக்கு உள்ளாக்கப்படும் ஏனைய பாதாள முகங்களைப் போலவே சிஐடி தலைமையகத்தில் வைத்து விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார். ஆனால் இவ்வாறான பரபரப்பு செய்திகள் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் எல்லாம் நாட்டின் சட்டம் ஒழுங்கை சரியான திசையில் கொண்டு செல்ல தலைப்படுவதான ஒரு தோற்றப்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டாலும், நாட்டின் நீதித்துறையில் சட்டமாதிபரை மையப்படுத்தி கொதிநிலையாக விடயங்கள் நகர்த்தப்படுவதும், அதேபோல நாட்டின் அதன் ஆடிட்டர் ஜெனரல் எனப்படும் கணக்காய்வு கட்டமைப்பில் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் முதல் நிரந்தரமாக ஒரு கணக்காளர் நாயகம் இல்லாத நிலைமையும் முக்கியமான சிக்கல்களாக அன்றைய அரசாங்கத்திற்கு இருப்பதால் இந்த விடயங்கள் ஸ்ரீலங்காவின் ஊடகங்களிலும் முக்கியமான பேசு பொருளாக உலா வருகின்றன. இது அனுர அரசாங்கத்தை அசைக்க தலைப்படுகின்றது. நாட்டுக்கு ஒரு நிரந்தர கணக்காளர் நாயகத்தை நியமிப்பது தாமதமாகி வருவதால் அதன் பணியக ஊழியர்களின் வேதனத்தை கூட வழங்க முடியாது நெருக்கடிகள் தீவிரமடைந்ததால் இப்போது சடுதியாக கணக்காளர் நாயக பணியகத்தின் நிதிவாரங்களை தற்காலிகமாக கையாள்வதற்கென அதன் துணை கணக்காளர் நாயகத்துக்கு சிறப்பு அதிகாரங்கள் அவசரமாக வழங்கப்பட்டுள்ளன. இதே சமகாலத்தில் நாட்டின் சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்கவை மையப்படுத்திய கொதிநிலை அசாதாரணமாக வளர்ந்து செல்வதையும் அவதானிக்க முடிகின்றது. ஆனால் சிஸ்டம் சேஞ்ச் அரசாங்கமே இவ்வாறு சட்டமா அதிபருக்கு, குறிப்பாக பரிந்த ரணசிங்கவுக்கு எதிராக முன்னே ஆட்சியாளர்கள் போல நடந்து கொண்டால் அது அவர்களையும் திருப்பி தாக்கக்கூடும். அரசாங்கத்தை பொறுத்தவரை சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க முன்னே ஆட்சியாளர்கள் தொடர்பான வழக்குகளில் இறுக்கமாக இல்லை, அவர் மென்மையாக அந்த விடயங்களை கையாளுகின்றார் என்ற ஒரு விசனம் இருக்கின்றது. இந்த விசனம் தீவிரமடைந்தால் வேறு வழியில்லாமல் சட்டமா அதிபரை வெளியேற்ற அரசாங்கம் முனையக்கூடும். குறிப்பாக சட்டமா அதிபரை பதவி நீக்குவதற்கு ஒரு தீர்மானத்தை அனுரகுமார திசாநாயக்கா கொண்டு வரக்கூடும். ஆனால் இவ்வாறு அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கம் நடந்து கொண்டால் அது முன்னே ராஜபக்சக்களின் சிஸ்டத்தை நினைவுபடுத்தும் ஒரு நகர்வாக மாறக்கூடும் என்பது முக்கியமான விடயம்.
ஏனென்றால் ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு பிடிக்காத உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் வீடுகள் மீது ராஜபக்ஷ காலத்து அரசியல் குண்டர்கள் கற்களை வீசிக்கொண்டனர். எல்லாவற்றுக்கும் உச்சமாக 2013ஆம் ஆண்டில் இதே ஜனவரி மாதத்தில் அப்போது ஸ்ரீலங்காவின் தலைமை நீதிபதியாக இருந்த, அதாவது சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதியாக இருந்த ஷிராணி பண்டாரநாயக்காவும் மஹிந்த ராஜபக்ஷவால் அதிர்ச்சிகரமாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட விடயம் ஒரு முக்கியமான விடயம். இந்த சம்பவம் அனைத்துலக ரீதியில் மஹிந்த அரசாங்கத்திற்கு பெரிய சிக்கல்களையும் ஏற்படுத்திய நிலையில் இப்போது சில வழக்குகளுக்கு சட்டமா அதிபர் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற கதைகள் அரசாங்கத்தால் பரப்பப்படும் நிலையில் அவரை மையப்படுத்திய எதிர்ப்பு போராட்டங்களும் அதற்கு பதிலடியான ஆதரவு போராட்டங்களும் இடம்பெற்று வருகின்றன. எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை சட்டமா அதிபரின் சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என அவை கரிசனை கொள்கின்றன. அத்துடன் அவருக்கு எதிரான போராட்டங்களில் அரசாங்கத்தின் பங்கு இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா போன்றவர்கள் குற்றம் சாட்டிக் கொள்கின்றார்கள். சட்டமா அதிபரை எதிர்க்கும் தரப்பு நாட்டின் சட்டத்துறை அமைச்சரின் குடிகார கூட்டாளிகள் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கடுமையான ஒரு விமர்சனத்தையும் அண்மையில் வெளியிட்டிருந்தார். இவ்வாறான நிலவரங்களால் உண்மையில் ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபரை மையப்படுத்தி என்னதான் நடக்கின்றது என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. கடந்த 2024ஆம் ஆண்டில் அனுரகுமார திசாநாயக்காவின் தெரிவுடன் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற்று தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தின் 1/5 பங்கு ஏற்கனவே முடிந்துவிட்டது. அனுரவும் தனது நிறைவேற்று அதிகார பொறுப்பில் 16 மாதங்களை கடந்து விட்டார். ஆனால் இந்த ஆட்சியில் இலங்கை தீவில் நீதி வழங்கப்படாத சில முக்கியமான உயர் வழக்குகளுக்கு நீதி கிட்டும் என்ற எதிர்பார்ப்பு ஆரம்பத்தில் இருந்தாலும், ஆனால் தமிழர் தரப்பை பொறுத்தவரை அவர்கள் மீதான தெற்கின் கட்டமைக்கப்பட்ட படுகொலைகளுக்கு இந்த அரசாங்கத்திலிருந்தும் நீதி கிட்டும் என்ற எதிர்பார்ப்புகள் இல்லாமல் விட்டாலும் தெற்கை மையப்படுத்திய சில சம்பவங்களை மையப்படுத்திய வழக்குகளுக்காவது இந்த அரசாங்கம் தீர்வை வழங்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தெற்கில் இருந்தது. இந்த நிலையில் சில முக்கிய வழக்குகள் நகர்த்தப்படாமல், குறிப்பாக ராஜபக்ஷ அதிகார மைய வழக்குகள் இல்லையென்றால் ரணில் விக்ரமசிங்க காலத்து வழக்குகள் முன்னகர்த்தப்படாமைக்கு சட்டமா அதிபர் தான் காரணம் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் இந்த குற்றச்சாட்டு தவறானதென சட்டமா அதிபர் திணைக்களம் வாதத்தை செய்கின்றது. அத்துடன் சட்டமா அதிபருக்கும் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் பணி சார்ந்த உறவுகள் சுமூகமாக இருப்பதாகவும் சட்டமா அதிபர் திணைக்களம் கூறிக்கொள்கின்றது. இந்த விடயத்தில், அதாவது சட்டமா அதிபர் திணைக்களம் சில முக்கியமான வழக்குகளை நகர்த்தாதமைக்கு சில காரணங்கள் கூறப்படுகின்றன. சட்டமா அதிபர் தான் இந்த நிலைமைக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டு தவறானது என சட்டமா அதிபர் திணைக்களம் நியாயப்படுத்துகின்றது. மாறாக ஸ்ரீலங்கா காவல்துறை மீதுதான் அது தனது விமர்சனத்தை முன்வைக்கின்றது. குற்றவியல் வழக்குகளை தாக்கல் செய்யும் விடயத்தில் ஒரு நாட்டின் சட்டமா அதிபர் என்ற பாத்திரம் இருந்தாலும் ஒரு வழக்கை பொறுத்தவரை விசாரணையாளர்களால் சட்டமா அதிபருக்கு வழங்கப்படும் ஆவணங்களின் அடிப்படையில் தான் ஒரு சந்தேக நபரை குற்றவாளியாக வழக்கு சுமத்தலாமா இல்லையென்றால் அவர் மீதான வழக்கை கைவிடலாமா என்பதை சட்டமா அதிபர் தீர்மானித்துக் கொள்ள முடியும். அதாவது சட்டமா அதிபரும் சட்டத்துக்கு உட்பட்டவர் என்றாலும் அவர் தனது அதிகாரங்களை பயன்படுத்திக் கொள்ளும் போது தேவையற்ற தலையீடுகள் இருக்காது என்பதை உறுதி செய்வது அரசாங்கம் ஒன்றின் கடமை, அத்துடன் சட்ட அமுலாக்க அதிகாரிகளின் கடமையும் கூட. ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அதன் தற்போதைய சட்டமா அதிபருக்கு அரசாங்கத்துடனான உறவுகள் சுமூகமாக இருப்பதாக அவரது திணைக்களம் கூறிக்கொண்டாலும் அதே அரசாங்கத்தின் விவசாய அமைச்சர் KD லால்காந்தாவின் அண்மைய கருத்துக்கள் சட்டமா அதிபரை பகிரங்கமாகவே உரசி கொண்டதை அவர் குறிப்பிட்ட கருத்த கோட் போட்டவர்கள் குறித்த ஒரு கருத்து வெளிப்படையாகவே தெரிந்தது. அந்த கருத்து சட்டமா அதிபரை குறிவைப்பதாகவே இருந்தது. அண்மையில் JVPயின் தொழிற்சங்க மையம் கொழும்பில் நடத்திய ரஷ்ய புரட்சியாளர் லெனின் குறித்த நிகழ்வில் உரையாற்றிய லால்காந்தா தமக்கு தடையாக நிற்பவர்கள், அதாவது JVP மேற்பார்த்த தமது அரசாங்கத்திற்கு தடையாக நிற்பவர்கள் கருத்து அங்கியை அணிந்திருந்தால் என்ன, தேசிய உடையை அணிந்திருந்தால் என்ன, இல்லையென்றால் காவி உடைகளை அணிந்திருந்தால் என்ன, அவர்களுக்கு புருஸ்லி பாணியில் அடி கிட்டும் என்ற ஒரு அச்சுறுத்தல் செய்தியை சொல்லியிருந்தார். ஆனால் லால்காந்தா இவ்வாறு சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்து சொல்லிக் கொண்டாலும் அந்த திணைக்களமோ தமக்கு ஸ்ரீலங்கா காவல்துறை குறித்து தான் சிக்கல் இருக்கின்றது என்ற ஒரு முகச்சுளிப்பை அண்மையில் வெளியிட்டிருக்கிறது. அதாவது சர்ச்சைக்குரிய சில வழக்குகளில் காவல்துறையினர் அந்த வழக்குகளுக்குரிய ஆதாரங்களை உரிய நேரத்தில் முறையாக வழங்க தவறிக்கொள்வதால் ஆதாரங்கள் இல்லாமல் தமது திணைக்களமோ அல்லது சட்டமா அதிபரோ வழக்குகளை முன்னகர்த்த முடியாது என்பதால் தான் தாமதங்கள் இருப்பதாக சட்டமா அதிபர் திணைக்களம் கூறிக்கொள்கின்றது.
குறிப்பாக கடந்த 2009ஆம் ஆண்டில் ராஜபக்ஷ அதிகார மையம் ஆட்சியில் இருந்தபோது படுகொலை செய்யப்பட்ட ஊடகர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கு இதில் ஒரு விடயமாக உள்ளது. ஆனால் லசந்த விக்ரமதுங்கவின் கொலையை பொறுத்தவரை அந்த கொலை ராஜபக்ஷ ஆட்சியில் நடந்தாலும் அந்த கொலை நடந்து 5 ஆண்டுகளுக்கு பின்னரே அதன் விசாரணைகள் மீண்டும் தொடங்கப்பட்டன. இதனால் இந்த வழக்கில் கடுமையான நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் இந்த வழக்கில் அதிகமாக முன்னகர முடியவில்லை என சட்டமா அதிபர் திணைக்களம் கூறிக்கொள்கின்றது. அத்துடன் பொதுமக்கள் இந்த வழக்கு குறித்து கொண்டுள்ள சீற்றங்கள் இல்லையென்றால் அவ்வாறான சீற்றங்களுக்குரிய செயற்பாடுகள் சட்டத்தின் தராதரங்களை மாற்ற முடியாது என்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் கூறுகின்றது. அதாவது சில வழக்குகளில் ஏற்பட்ட தாமதங்களுக்கு சட்டமா அதிபரின் செயலற்ற தன்மை காரணமல்ல, மாறாக காவல்துறை விசாரணைகளில் உள்ள சொதப்பல்களே காரணம் என பந்தை காவல்துறை நோக்கி அடிக்கின்றது ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் திணைக்களம். சட்டமா அதிபரை மையப்படுத்திய இந்த சர்ச்சை விடயத்தில் இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் அவருக்கு ஆதரவாக நிற்பதை அதன் அண்மைய அறிக்கையிடல்களில் காண முடிகின்றது. இதுபோல எதிர்ப்பாகவும் ஒரு குழு இருக்கின்றது. இதுவும் சட்ட வல்லுநர்களை கொண்ட குழுதான். ஆனால் இந்த குழு அரசு ஆதரவற்ற குழு என எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டி கொள்ளும் நிலையில் ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் திணைக்களத்தை மையப்படுத்தி என்னவோ தீவிரமாக நடக்கின்றது என்பது மட்டும் இப்போதைக்கு படிச்சிடுகின்றது. ஆனால் இந்த விடயத்தில் மலிந்தால் சில விடயங்கள் சந்தைக்கு வெறும் என்ற அடிப்படையில் தாமதமாக நடப்பதை பார்த்து கொள்ள வேண்டிய நிலைமையும் இருக்கின்றது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஏற்படுத்தும் அதிர்வுகள் கட்டற்று தொடர்கின்றன. அந்த வகையில் கனடா மீது 100% வரி விதிக்கப்படும் என்ற ஒரு புதிய எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கின்றார். கனடா சீனாவுடன் வணிகத்தை செய்தால் அமெரிக்கா அதற்கு 100% வரி விதிக்கும் என அவர் எச்சரிக்கின்றார். இந்த நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் குடிவரவு கட்டுப்பாட்டு கூட்டாட்சி முகவர்களால், அதாவது மத்திய அரசின் முகவர்களால் இன்னொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அமெரிக்காவில் அதிர்ச்சியையும் நாடளாவிய எதிர்ப்பு போராட்டங்களையும் மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. ரெனி குட் என்ற பெண் இதே குடிவரவு கட்டுப்பாட்டு முகவர்களால் 2 வாரங்களுக்கு முன்னர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இப்போது 37 வயதான அலெக்ஸ் பிரெட்டி என்ற நபர் நேற்று கொல்லப்பட்டுள்ளார். இதனால் மினியாபோலிஸில் கூட்டாட்சியின் குடியேற்ற முகமை அதிகாரிகளுக்கு எதிரான புதிய போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. நேற்று காலை இடம்பெற்ற சம்பவத்தில் இவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒரு கைது முயற்சியின் போது இந்த கொலை இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. குறித்த நபர் குடியேற்ற முகமைகளுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவரிடமிருந்து ஒரு கைத்துப்பாக்கி அதிகாரிகளால் பறிக்கப்பட்ட பின்னரே அவர் கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. இது குறித்த காணொளியில் ஒரு அதிகாரி பிரெட்டியை அடக்க முயல்வதையும் மற்ற அதிகாரிகள் கூட்டத்தை நோக்கி செல்வதையும் காண முடிகின்றது. ஒரு அதிகாரி குறித்த நபரிடமிருந்து ஆயுதத்தை எடுத்த ஒரு செகண்டுக்கு பின்னர் ஒரு துப்பாக்கிச்சூடு ஒலிக்கின்றது. அதனைத் தொடர்ந்து குறைந்தது 9 குடியேற்ற அதிகாரிகள் துப்பாக்கிகளை நீட்டியபடி நகர்ந்து செல்வதும் தெரிகிறது. அலெக்ஸ் பிரெட்டி மீது ஒரு அதிகாரி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் ஆயுதம் ஏந்திய இவர் வன்முறையில் ஈடுபட்டதால் தனது உயிருக்கும் சக அதிகாரிகளின் உயிருக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு அதிகாரி தற்பாதுகாப்புக்காக இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தியதாக ட்ரம்ப் தரப்பின் அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் மக்களோ வேறு விதமான கதைகளை கூறுகின்றனர். அதாவது ஆயுதம் ஒன்று அந்த நபரிடமிருந்து மீட்கப்பட்ட பின்னர் அவரை ஏன் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்ற கேள்வியே எழுப்பப்படுகின்றது. இந்த நிலையில் உள்ளூர் மற்றும் மாநில அதிகாரிகள் கிளர்ச்சியை இந்த விடயத்தில் தூண்டி விடுவதாக அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் கூட்டாட்சியின் குடியேற்ற அதிகாரிகளை பாதுகாப்பதில் உள்ளூர் காவல்துறையினரும் மாநில அதிகாரிகளும் தமது பொறுப்பில் இருந்து விலகிக் கொண்டதாகவும் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். அலெக்ஸ் பிரெட்டி சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தில் இப்போது நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி போராடி வருகின்றார்கள். நாடளாவிய ரீதியிலும் இப்போது போராட்டங்கள் வெடிக்க தலைப்படுகின்றன. ட்ரம்பின் கொலைகாரம் மற்றும் கோழைத்தனமான குண்டர்களால் அலெக்ஸ் பிரெட்டி கொல்லப்பட்டதாக ஜனநாயக கட்சியும் குற்றம் சாட்டுகின்றது. இதேவேளை எதிர்ப்பு போராட்டங்கள் தீவிரமடைகின்றன. கொல்லப்பட்டவர் மினியாபோலிஸ் நகர மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு செவிலியராக பணிபுரிந்ததாகவும் அவர் பணிபுரியும் காலத்தில் அமெரிக்க படையினரை கூட அவர் கரிசனையாக கவனித்து கொண்டதாகவும் செய்திகள் எல்லாம் வருகின்றன. இந்த கொதிநிலை கப்பால் அமெரிக்காவில் பனிப்புயலின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. அமெரிக்கா முழுவதும் 1300 மைல்களுக்கு இந்த பனிப்புயல் நகர தலைப்படுவதால் நிலைமை தீவிரமாக மாறியுள்ளது. இன்று டெக்சஸிலிருந்து நியூ இங்கிலாந்து வரையான மாநிலங்களில் 2000 மைல்களுக்கு மேல் இந்த பனிப்புயல் பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்ப்பு கூறப்படுகின்றது. பனிப்புயலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மின்தடைகள் அதிகரித்து வருகின்றன. இந்த பனிப்புயல் காரணமாக
14,800க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் மீளெடுக்கப்பட்டுள்ளன. இது அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு அதிர்ச்சியூட்டும் அளவு என்பது குறிப்பிடத்தக்கது. ஆபத்தான வீதி நிலைமைகளால் பல மாநிலங்களுக்கு இடையேயான வீதி போக்குவரத்தும் தரை போக்குவரத்தும் தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரத்தில் அமெரிக்காவை பொறுத்தவரை கடுமையான குளிர் வாட்டும் எனவும் அனைத்து இடங்களிலும் உறைநிலைக்கு கீழான கடும் குளிர் இருக்கும் எனவும் எதிர்வு கூறப்படுகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.